எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வந்து ஷர்ட்டை எப்படி அயர்ன் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித் தர போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு ஷர்ட் எடுத்துக்கோங்க. ஷர்ட்டை உள்பக்கமாக எடுத்து ஃபஸ்ட்டு காலரை அயர்ன் பண்ணிக்கோங்க. உள்பக்க காலரை அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணி முடிச்ச உடனே பின்னாடி திருப்பி போட்டு அயர்ன் பண்ணுங்க. அப்புறம் மடிச்சிட்டு அயர்ன் பண்ணுங்க. இப்படி வந்துருங்க. அடுத்தது ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் கரெக்டாக வச்சு கரெக்டாக அந்த மடிப்பு கிட்ட வச்சு அயர்ன் பண்ணுங்க. அப்புறம் பின்னாடி சைடு திருப்பியும் அயர்ன் பண்ணுங்க. அயர்ன் பண்ணி முடிச்சோன்னா அடுத்த ஸ்லீவ் அப்புறம் உள்பக்கம் திருப்பி உள்ளே போட்டுட்டு உள்பக்கம் அயர்ன் பண்ணணும். உள்பக்கம் அயர்ன் பண்ணிக்கோங்க. அயர்ன் பண்ணி முடிச்சோன்னே காலர் கிட்ட வர்ற பட்டன் போட்டுக்கோங்க. அப்புறம் லாஸ்ட் பட்டன் போட்டு அப்புறம் சென்டரில் பட்டன் தேவைப்பட்டால் போட்டுக்கோங்க. மடிப்பு கலையாமல் வரும், அதுக்காக சொல்லிட்டேங்க. கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் வச்சு மேலே அயர்ன் பண்ணிடுங்க. அயர்ன் பண்ணி முடிச்சோடனே பின்னாடி திருப்பி போட்டு அயர்ன் பண்ணுங்க. இதுவும் கரெக்டாக வச்சு சுருக்கம் இல்லாமல் வச்சு அயர்ன் பண்ணுங்க. அயர்ன் பண்ணி முடிச்சோடனே இந்த சைடில் இருக்கிறத பாக்கெட் வர சைடு பாதியாக மடிச்சுக்கோங்க. பாக்கெட் வந்து பாதியாக வரணும். மடிச்சுட்டு அங்கேயும் அயர்ன் பண்ணணும். அப்புறம் இந்த ஸ்லீவை இப்படி மடிக்கணும். இப்படி மடித்து போட்டு அயர்ன் பண்ணணும். அப்புறம் திருப்பியும் இப்படி லைட்டாக இப்படி மடிக்கணும். அந்த சைடும் அதே மாதிரி பண்ணணுங்க. அதையும் பாதியாக மடிச்சுக்கணும். அயர்ன் பண்ணணும். அதே மாதிரி ஸ்லீவை இந்த பக்கம் வச்சு அயர்ன் பண்ணணும். கொஞ்சமாக மடித்து அயர்ன் பண்ணணும். அப்புறம் கீழேருந்து மேலே வரைக்கும் மடிச்சுக்கணும். கீழேருந்து மேலே வரைக்கும் மடிச்சுட்டு அயர்ன் பண்ணணும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சு. குட்டிங்களோட யூனிஃபார்ம்ஸ் எல்லாம் இப்படி இந்த மாதிரி அயர்ன் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஈஸி. நன்றி, வணக்கம்.